அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம மதி இருந்துட்டு அவங்க சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம நான் ஜாகிங் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளுக்கு குட் மார்னிங்கை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் அதுக்குள்ளே அவர் இருந்துட்டு ஒரு பக்கம் 3 நாள் இந்த டார்ச்சல் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இப்போ மறுபடியும் ரோட்டில் ஆரம்பிச்சதுன்னா ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க போகிறாங்க, மான மரியாதைலாம் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட ஒய்ஃப் இருந்துட்டு இதெல்லாம் போக போக சரியாக போயிடுங்க. ஏன்னா அவள் இப்போவே 4 மணிக்கு எழுந்து மலருக்கு தேவையான காய்கறிகள் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு தான் அவள் கிளம்பியிருக்கா. இன்னும் போக போக வேலை அதிகமாகிடுச்சுன்னா அவள் இந்த மாதிரி ஜாகிங் போகிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இவளை நான் மாற்றுறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த அம்மா ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மலரும் ஜாகிங் போயிருந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மதியம் இருந்துட்டு ரோட்டில் ஓடிட்டுருக்கிறது அவங்களுடைய மாமா பார்த்த உடனே ஐயோ ரோட்டில் போகிற ஒருவெல்லாம் பார்த்துட்ருக்கான், இவன் வேறு ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு ரொம்ப டென்ஷனாக நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. மதியம் அதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.